உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNUSRB SI எக்ஸாம்க்கான சயின்ஸ்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கான क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம துளிர் ஐஏஎஸ் அகாடமில குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இந்த எக்ஸாம்ஸ்க்கான கிளாसेस அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சயின்ஸ்ல 8th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் டாபிக்கான क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். क्वेश्चन நம்பர் 1 ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, MKS இஸ் a மெட்ரிக் சிஸ்டம் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அடுத்து வாக்கியம் 1 MKS அலகுமுறை என்பது மெட்ரிக் அலகுமுறை ஆகும் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, FPS இஸ் a மெட்ரிக் சிஸ்டம் அப்படினு கொடுத்திருக்காங்க. வாக்கியம் 2 FPS அலகுமுறை என்பது மெட்ரிக் அலகுமுறை ஆகும் அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல MKS அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா மெட்ரிக் சிஸ்டம், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரைட்டா இருக்குது. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, FPS இஸ் a மெட்ரிக் சிஸ்டம். FPS இஸ் நாட் a மெட்ரிக் சிஸ்டம். இது வந்துட்டு மெட்ரிக் சிஸ்டம் கிடையாது. ஸோ வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ராங்கா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ரைட்டு. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் A ஒன் ஒன்லி கரெக்ட். MKS அப்படின்றது மெட்ரிக் சிஸ்டம் பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் வேற எதெல்லாம் மெட்ரிக் சிஸ்டம்னு பார்த்தோம்னா CGS அண்ட் SI. இது இந்த ரெண்டு மெத்தடுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெட்ரிக் சிஸ்டத்தில் தான் வரும். FPS அப்படின்ற மெத்தட் மட்டும் மெட்ரிக் சிஸ்டம் கிடையாது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா CGS அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர், கிராம் அண்ட் செகண்ட். இது வந்துட்டு CGS மெத்தட். சென்டிமீட்டர் ஃபார் லென்த்துக்கான அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். அடுத்து கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராம் ஃபார் மாஸ் அண்ட் செகண்ட் ஃபார் டைம். இது வந்துட்டு CGS மெத்தடில். அடுத்து MKS மெத்தடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீட்டர், கிலோகிராம், செகண்ட் அப்படின்ட்டு இதை சொல்லுவோம். இதில் வந்துட்டு மீட்டர் ஃபார் லென்த், கிலோகிராம் ஃபார் மாஸ், செகண்ட் ஃபார் டைம். அடுத்து FPS அப்படின்றது பார்த்தோம்னா F ஃபார் ஃபீட், P ஃபார் பவுண்ட், S வந்துட்டு செகண்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A ஒன் ஒன்லி கரெக்ட். ஆப்ஷன் A இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2, if 1 coulomb of charge is flowing through a conductor in 1 second, then the amount of current flowing is said to be dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னோட்டம் பாய்ந்தால் அந்த மின்னோட்டத்தின் மதிப்பு டேஷ் என வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பாருங்க, ஆப்ஷன் A 1 கெல்வின், ஆப்ஷன் B 1 மோல், ஆப்ஷன் C 1 ஆம்பியர், ஆப்ஷன் D 1 கேண்டிலா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஆப்ஷன் A வந்துட்டு பாருங்க 1 கெல்வின் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது ராங்கா இருக்கு. அடுத்து வந்துட்டு ஆப்ஷன் B வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 மோல், இது வந்துட்டு தவறாக இருக்கு. ஆப்ஷன் D வந்துட்டு பாருங்க 1 கேண்டிலா, இதுவும் ராங். ஆப்ஷன் C பாருங்க 1 ஆம்பியர். 1 ஆம்பியர்ங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் C இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் யூனிட் ஆஃப் சார்ஜோட யூனிட் அலகு என்னன்னு பார்த்தோம்னா கூலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றது வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா ஆம்பியர். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 ஆம்பியர். ஆப்ஷன் C இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 3, if 2 coulomb of charge flows through a circuit for 10 seconds, calculate the current அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2 கூலும் மின்னூட்டம் ஒரு கடத்தியின் வழியாக 10 வினாடிகளுக்கு பாய்கிறது எனில் கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் A வந்துட்டு பாருங்க 0.1 ஆம்பியர், ஆப்ஷன் B வந்துட்டு பாருங்க 0.2 ஆம்பியர், ஆப்ஷன் C வந்துட்டு 0.3 ஆம்பியர், ஆப்ஷன் D வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0.4 ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க 2 கூலும். அப்போ சார்ஜ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கூலும் பாயுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 கூலும். ஓகே. அடுத்து flows through a circuit for 10 seconds. இதில் வந்து டைம் பாருங்க 10 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம் 10 செகண்ட்ஸ். இந்த சார்ஜ் அப்படின்றது வந்துட்டு எப்படி குறிப்போம்னா Q அப்படின்னு சொல்லிட்டு குறிப்போம். இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கரண்ட் கேட்குறாங்க. கரண்ட் அப்படின்றது வந்துட்டு I ஈக்குவல் டு Q பை
t டைம். q அப்படின்றது என்னன்னு பார்த்தோம், சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ I equal to q by t. q வந்துட்டு 2 கூலும் கொடுத்துருக்காங்க. t வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10. 2 by 10 equal to 0.2 ஆம்பியர். 0.2 ஆம்பியர்ன்றது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் B 0.2 ஆம்பியர். ஆப்ஷன் B is the correct answer. Question number 4, statement 1 and statement 2 ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, luminous flux is the measure of the perceived power of light அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1, ஒளிப்பாயம் என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு பாருங்க, SI யூனிட் ஆஃப் luminous flux is கேண்டிலா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 2, ஒளிப்பாயத்தின் SI அலகு என்பது கேண்டிலா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஒளிப்பாயம் என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஒளிப்பாயத்தின் SI அலகு கேண்டிலா ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராங்காக இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிலா வராது. கேண்டிலா பதிலாக என்ன வரும்னா லூமன் அப்படின்றது தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஒளிப்பாயத்தின் SI அலகு லூமன் ஆகும். அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்காக இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி, 1 மட்டும் சரியானது. ஆப்ஷன் A 1 only கரெக்ட். ஆப்ஷன் A is the correct answer. Question number 5, SI யூனிட் ஆஃப் பிளான் ஆங்கிள் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், தலக்கோணத்தின் SI அலகு டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் A கேண்டிலா, ஆப்ஷன் B ரேடியன், ஆப்ஷன் C ஸ்டெராடியன், ஆப்ஷன் டி லூமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள், SI யூனிட் ஆஃப் பிளான் ஆங்கிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரேடியன். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பிளான் ஆங்கிள் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ஆங்கிள் மேட் அட் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இதை தான் என்ன சொல்லுவோம்னா பிளான் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ரேடியன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டினோட்டட் அஸ் தி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டினோட் பண்ணுவோம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6, டேஷ் ஹேவ் an accuracy ஆஃப் 1 செகண்ட் இன் எவ்ரி 10⁻13 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டேஷ் 10⁻13 வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவில் துல்லியத்தன்மை கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பாருங்க, ஆப்ஷன் ஏ அனலாக் கிளாக்ஸ், ஆப்ஷன் பி டிஜிட்டல் கிளாக்ஸ், ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸ் கிளாக்ஸ், ஆப்ஷன் டி வந்துட்டு அட்டாமிக் கிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அனலாக் கிளாக்ஸ் ஒப்புமை வகை கடிகாரங்கள், டிஜிட்டல் கிளாக்ஸ் எண்ணிலக்க வகை கடிகாரங்கள், ஆப்ஷன் சி குவார்ட்ஸ் கிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸ் கடிகாரங்கள், ஆப்ஷன் டி அட்டாமிக் கிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அணு கடிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா அணு கடிகாரங்கள். டேஷ் 10⁻13 வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவில் துல்லியத்தன்மை கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அணு கடிகாரங்கள். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா யூஸ்டு இன் ஜிபிஎஸ், க்ளோனாஸ், இதில் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஜிபிஎஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பென்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அடுத்து க்ளோனாஸ் அப்படின்ற இதோட எக்ஸ்பென்ஷன் வந்துட்டு பார்த்தோம்னா குளோபல் நேவிகேஷன் சேட்டிலைட் சிஸ்டம். இப்போ இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யூஎஸ் நேஷ்னல் பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த அமைப்பு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் கிளாக்ஸ் அப்படின்றத வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க. இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் அப்படின்றது அக்யூரேட்டாக வந்துட்டு யார் வந்துட்டு பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லூயிஸ் எஸ்ஸான், ஜாக் பென்னி, இவங்க 2 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அக்யூரேட்டான ஒரு அட்டாமிக் கிளாக்ஸ் அப்படின்றத வந்துட்டு பில்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த இயரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1955. ஃபர்ஸ்ட் அக்யூரேட் அட்டாமிக் கிளாக்ஸ் பில்ட் பை லூயிஸ் எஸ்ஸான் அண்ட் ஜாக் பென்னி இன் 1955. Question number 7, which location in India is taken as the reference longitude of the Indian Standard of Time அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. IST Indian Standard of Time. Indian Standard of Time அப்படின்றது எதுக்கு சமம்னு வந்துட்டு பார்த்தோம்னா GMTன்னு சொல்லுவோம், Greenwich Mean Time அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் 5.30 hours
இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்தியாவின் எந்த இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்க கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ லக்னோ, ஆப்ஷன் பி மிர்சாப்பூர், ஆப்ஷன் சி கான்பூர், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்னா. இதில் இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மிர்சாப்பூர். மிர்சாப்பூர் அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா யூபி உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு இருக்குது. லொக்கேட்டட் அட் 82.5 டிகிரி லாங்கிடியூட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மிர்சாப்பூர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8 ஸ்டேட்மெண்ட் 1 கூற்று 1. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூற்று 1ல் வந்துட்டு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கூற்று 2ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா விசை என்பது ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா பொருளின் ஓய்வு நிலையை மாற்றக்கூடிய புறக்காரணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இது சரியாக தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க, சீரான வேகத்தில் இயங்கி கொண்டிருக்கும் பொருளின் இயக்க நிலை மாற்றக்கூடிய புறக்காரணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ரைட்டாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூற்று 2 வாங்க. கூற்று 2ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் வந்துட்டு பாருங்க, விசை என்பது இயங்கும் பொருளின் திசையை மாற்றக்கூடிய புறக்காரணி. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா இருக்கான்னு பார்த்தோம்னா இது சரியாக தான் இருக்குது. அடுத்து டி ஆப்ஷன் வந்துட்டு பாருங்க, விசை என்பது ஒரு பொருளின் வடிவத்தை மாற்றக்கூடிய புறக்காரணி. இதுவும் வந்துட்டு சரியாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு 4 ஆப்ஷன்ஸுமே சரியாக தான் இருக்குது, 2 கூற்றும் சரியாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9, விசையானது டேஷ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க ஆம்பியர், ஆப்ஷன் பி லூமன், ஆப்ஷன் சி வந்துட்டு பாஸ்கல், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் மெஷர்டு பை டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நியூட்டன். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10, which of the following was invented by டாரிசெல்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டாரிசெல்லி என்ற அறிவியல் அறிஞர் எதனை கண்டறிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தெர்மோமீட்டர், ஆப்ஷன் பி பேரோமீட்டர், ஆப்ஷன் சி அம்மீட்டர், ஆப்ஷன் டி லைட் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாரிசெல்லி அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞர் வந்துட்டு எதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேரோமீட்டர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பேரோமீட்டர் பாதரசமானி மெஷரிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மெஷரிங் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது. எது? பாதரசமானி. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாஸ்கல் விதியின் பயன்பாடுகள் என்னன்னு வந்துட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து இதில் வந்துட்டு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன் வாகனங்களுக்கு பழுது பார்க்கும் பணிமனையில் இது வந்துட்டு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாகனங்களில் உள்ள வேகத்தடை அதில் வந்துட்டு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்கல் விதியின் பயன்பாடு இந்த 2 பாயிண்ட்ல வந்துட்டு வாகனங்களுக்கு பழுது பார்க்கும் பணிமனையில் பயன்படுகிறது. இது சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் பாயிண்ட் 2வது பாயிண்ட் பாருங்க, வாகனங்களில் உள்ள வேகத்தடை. இந்த பாயிண்ட்டும் சரியாக தான் இருக்குது. இதில் என்ன கேட்குறாங்கன்னா தவறான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தவறான விடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2மே வந்து சரியாக இருக்குது. அப்போ வந்துட்டு ஆப்ஷன் டி நன் எதுவும் இல்லை. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு எப்படி பயன்படுத்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் ஆர் லிஃப்டட் அப்வர்ட் பை ஹைட்ராலிக் லிஃப்ட். அதை வந்துட்டு பனிமனையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு சர்வீஸ் விடுறோம் இல்லையா, வண்டி சர்வீஸ் விடும்போது அந்த வண்டியை வந்துட்டு மேல் நோக்கி வந்துட்டு தூக்கி நிறுத்துறது, இந்த இதை தான் வந்துட்டு சொல்கிறாங்க ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷனில் யூஸ் ஆகிற விதி எதுன்னு பார்த்தோம்னா பாஸ்கல் விதியின்படி வாகனங்களுக்கு பழுது பார்க்கும் பணிமனையில் பயன்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 12, ஒய் ரெயின் டிராப்ஸ் ஆர் ஸ்பெரிக்கல் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மலைத்துளிகள் இயற்கையாகவே கோள வடிவத்தை பெற்றிருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஃபோர்ஸ், ஆப்ஷன் பி த்ரஸ்ட் ஃபோர்ஸ் உந்து விசை, ஆப்ஷன் சி சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பிழு விசை, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் உராய்வு விசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மலைத்துளிகள் இயற்கையாகவே கோள வடிவத்தை பெற்றிருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பரப்பு இழு விசை. ஆப்ஷன் சி சர்ஃபேஸ் டென்ஷன். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் சர்ஃபேஸ் டென்ஷனோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா நியூட்டன் Nm-1 நியூட்டன் மீட்டர் -1.
Question number 13. Viscosity is measured by the unit called dash in CGS system அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாகுநிலை CGS அலகு முறையில் dash என்ற அலகால் அளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ NSM -2, ஆப்ஷன் பி வந்துட்டு கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -1, ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாய்ஸ், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாகுநிலை CGS அலகு முறையில் இதுதான் இம்பார்ட்டன்ட். CGS அலகு முறையில் எந்த அலகுமுறை? CGS அலகு முறையில் டேஷ் என்ற அலகால் அளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி பாய்ஸ். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்கல் அப்படின்றது வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர். SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர் அழுத்தத்தின் SI அலகு என்னன்னு பார்த்தோம்னா பாஸ்கல். இது வந்துட்டு பாருங்க நியூட்டன் செகண்ட் மீட்டர் -2 அண்ட் கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -1 இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா SI அலகு முறை. இது ரெண்டுமே வந்துட்டு SI அலகு முறையில் வந்துட்டு பாகுநிலையை வந்துட்டு அளக்கப்படுகிறது. பாய்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா CGS அலகு முறையில் அளக்கப்படுகிறது. Question number 14. Statement 1. Friction is the force that opposes the motion of an ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 ஒரு பொருளின் இயக்கத்தை எதிர்க்கும் விசைக்கு உராய்வு என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு பாருங்க ஃப்ரிக்ஷன் இஸ் காஸ்டு பை இர்ரெகுலாரிட்டிஸ் ஆன் தி சர்ஃபேசஸ் விச் ஆர் இன் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று 2 பாருங்க ஒழுங்கற்ற பரப்புடைய பொருள்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்வதே உராய்விற்கான காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பாருங்க ஒரு பொருளின் இயக்கத்தை எதிர்க்கும் விசைக்கு உராய்வு என்று பெயர் அப்படின்னா எஸ் இது ரைட்டாக இருக்குது. கூற்று 2 பாருங்கள் ஒழுங்கற்ற பரப்புடைய பொருள்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்வதே உராய்விற்கான காரணமாகும். இதுவும் சரியாக தான் இருக்குது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃப்ரிக்ஷன் இந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக வந்துட்டு பிரிக்கலாம். 2 டைப்ஸ். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். செகண்ட் டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக வந்துட்டு பிரிக்கலாம். இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை ஒரு 2 டைப்பாக வந்துட்டு பிரிக்கலாம். என்னென்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக வந்துட்டு பிரிக்கலாம். Question number 15. Dash is the tendency of liquid surfaces to shrink to have minimum surface area as much as possible அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. திரவ மூலக்கூறுகள் சிறும புறப்பரப்பை அடைவதற்காக தங்களின் பரப்பை சுருக்கிக் கொள்ளும் தன்மையே டேஷ் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கொஸ்டினில் பார்த்துருந்தோம். ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க ஃப்ரிக்ஷன் உராய்வு விசை, ஆப்ஷன் பி த்ரஸ்ட் ஃபோர்ஸ் உந்து விசை, ஆப்ஷன் சி சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பிழு விசை, ஆப்ஷன் டி ஃபோர்ஸ் விசை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பிழு விசை. சர்ஃபேஸ் டென்ஷன் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 16. Nowadays, a thin layer of molten is used for coating glass plates. That will then become mirrors அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தற்காலத்தில் கண்ணாடி தகட்டின் மீது உருகிய டேஷ் உலோகத்தினை மெல்லிய படலமாக பூசி ஆடியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு லெட் காரியம், ஆப்ஷன் பி அலுமினியம், ஆப்ஷன் சி மெர்க்குரி பாதரசம், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி அலுமினியம். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது மட்டும் இல்லாமல் அலுமினியம் ஆர் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்வரும் வரும். சில்வரும் வந்துட்டு மேலே வந்துட்டு பூசியிருப்பாங்க. Nowadays, a thin layer of molten dash is used for coating glass plates that will then become mirrors அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி அலுமினியம் ஆர் சில்வர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 17. Dash is used in vehicles as rear view mirrors or labeled with the safety warning அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாகனங்களில் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுத்தப்படும் டேஷ் கண்ணாடியில் எச்சரிக்கை வாசகம் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கன்வெக்ஸ் மிரர், ஆப்ஷன் பி வந்துட்டு கன்கேவ் மிரர், ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரபோலிக் மிரர், ஆப்ஷன் டி வந்துட்டு நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கன்வெக்ஸ் மிரர் அப்படின்றது குவி ஆடி கண்ணாடி, கன்கேவ் மிரர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குழி ஆடி கண்ணாடி, பேரபோலிக் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பரவளைய ஆடி, அடுத்து வந்துட்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாகனங்களில் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுத்தப்படும் கண்ணாடியில் எச்சரிக்கை வாசகம் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குவி ஆடி கண்ணாடி கன்வெக்ஸ்
மிரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். Question number 18. The first parabolic mirrors were constructed by dash in the form of reflector antenna in the year 1888 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. முதலாவது பரவளைய ஆடியை 1888ஆம் ஆண்டு டேஷ் என்பவரால் எதிரொலிக்கும் வானலை வாங்கி வடிவில் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வானலை வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்னன்னா ஆண்டனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டயோகில்ஸ். ஆப்ஷன் ஏ டயோகில்ஸ், ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்பன் சால், ஆப்ஷன் சி வந்துட்டு ஹென்ரிக் ஹெட்ஸ், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹென்ரிக் ஹெட்ஸ். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 19. Dash are used on roads where there are sharp curves and turns அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சாலைகளின் மிகவும் குறுகிய மற்றும் நுட்பமான வளைவுகளில் டேஷ் பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கன்கேவ் மிரர் குழியாடி, ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்வெக்ஸ் மிரர் குவியாடி, ஆப்ஷன் சி வந்துட்டு பேரபோலிக் மிரர் பரவளைய ஆடி, ஆப்ஷன் டி வந்துட்டு எலிப்சாய்டு மிரர் நீள்வட்ட ஆடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்வெக்ஸ் மிரர் குவி ஆடி, ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 20. டேஷ் இஸ் தி பெஸ்ட் ரெஃப்ளெக்டர் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள் டேஷ் மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் வெள்ளி, ஆப்ஷன் பி கோல்டு தங்கம், ஆப்ஷன் சி அயன் இரும்பு, ஆப்ஷன் டி வந்துட்டு காப்பர் செம்பு. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ சில்வர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 21. மேட்ச் பொறுத்துக. இதில் வந்துட்டு பாருங்கள் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஏர், வாட்டர், ஈத்தர், கெரோசின் மண்ணெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இதுக்கான ஒளிவிலகல் எண் அப்படின்னு சொல்லி ஒளிவிலகல் எண் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளிவிலகல் எண், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1.0 இது வந்துட்டு சரியாக பொருந்திருக்கு. ஆப்ஷன் பியில் வந்துட்டு பாருங்கள் வாட்டருக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க 1.33 கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு சரியாக இருக்குது. ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்கள் ஈத்தரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.36 கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்கள் கெரோசினில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெரோசின் மண்ணெண்ணெய். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்துட்டு 1.41 கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு சரியாக தான் இருக்குது. இப்போ 4 ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு டேரெக்டாக தான் இருக்குது. ஸோ 4மே வந்துட்டு சரியாக இருக்குது. இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா 1 2 3 4 ஆப்ஷன் பி 1 2 3 4 ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது மட்டும் இல்லாமல் ஆர்டினரி கிளாஸ்க்கோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 1.5. குவாட்ஸோட ஒளிவிலகல் எண் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 1.56. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 22. ஹீட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள் வெப்பம் என்பது ஒரு வகையான டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மின்னாற்றல், ஆப்ஷன் பி வந்துட்டு கிராவிடேஷனல் எனர்ஜி ஈர்ப்பாற்றல், ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்கள் தெர்மல் எனர்ஜி வெப்பாற்றல், ஆப்ஷன் டி வந்துட்டு நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. அப்போ இதில் வந்துட்டு வெப்பம் என்பது ஒரு வகையான டேஷ் ஆற்றலாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெப்ப ஆற்றல் ஆகும். தெர்மல் எனர்ஜி, ஹீட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் தெர்மல் எனர்ஜி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 23. If you apply some heat energy to a substance, which of the following can take place in it அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது பின் வருவனவற்றுள் எவை நிகழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள் ஒரு பொருள் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு ஹீட் எனர்ஜியை வந்துட்டு அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்றப்ப ஹீட் வெப்பப்படுத்தும் போது அந்த பொருளில் வந்துட்டு என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் வச்சுருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பான்ஷன் விரிவடைதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு விரிவடையும். இந்த ஆப்ஷனும் வந்துட்டு சரியாக இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஒரு பொருளில் வந்துட்டு வெப்பப்படுத்தும் போது டெம்பரேச்சர் தான் அதிகமாகும். ஸோ வந்துட்டு இந்த ஆப்ஷனும் வந்துட்டு சரியாக இருக்குது. ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், நிலை மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு பொருள் எடுத்துக்கிறோம், அந்த பொருளை வந்து ஹீட் பண்ணும்போது அது சம்திங் ஏதோ ஒரு அதோட ஸ்டேட்டில் அதோட நிலையில் வந்துட்டு ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ வந்துட்டு ஆப்ஷன் சியும் வந்துட்டு சரியாக இருக்குது. சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இதுவும் சரியா இருக்குது. ஆப்ஷன் டி பாருங்க ஆல் தி அபோவ், இந்த மூணுமே சரியா இருக்குது. சோ வந்துட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 24. Which of the following substance will absorb more
ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பின்வரும் பொருள்களில் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்கவர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு சாலிட் கொடுத்துருக்காங்க, திடப்பொருள். ஆப்ஷன் பி வந்துட்டு லிக்யூட், திரவ பொருள். ஆப்ஷன் சி வந்துட்டு கேஸ், வாயு பொருள். ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் தி எபோ, அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் பின்வரும் பொருள்களில் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்கவர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ திடப்பொருள், சாலிட். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 25. If you apply equal amount of heat to a solid, liquid, gas individually, which of the following will have more expansion அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா சாலிட், லிக்யூட், கேஸ் இது மூணுலையுமே வந்துட்டு ஒரு ஈக்குவல் அமௌண்ட்டான ஹீட் வந்துட்டு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வில் ஹேவ் மோர் எக்ஸ்பான்ஷன், எது வந்துட்டு அதிகமாக விரிவடையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள், தமிழ் பாருங்கள், திட, திரவ மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்பாற்றல் அளிக்கும் போது எது அதிக விரிவுக்கு உட்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ திடப்பொருள், ஆப்ஷன் பி திரவ பொருள், ஆப்ஷன் பி சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாயு பொருள், ஆப்ஷன் டி வந்துட்டு ஆல் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி கேஸ். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், வாயு பொருள். ஆப்ஷன் சி வாயு பொருள். Question number 26. The process of converting a liquid into a solid is called dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், பதங்கமாதல், சப்ளிமேஷன், கண்டென்சேஷன், குளிர்வித்தல், ஃப்ரீசிங், உறைதல், டெபோசிஷன், படிதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது திரவ நிலையிலிருந்து ஒரு லிக்விட் ஸ்டேட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு மாறுது, திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா ஆப்ஷன் சி உறைதல், ஆப்ஷன் சி ஃப்ரீசிங். ஃப்ரீசிங் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாலிட், அதாவது சாலிட் ஸ்டேட்லேருந்து ஒரு பொருள் வந்துட்டு சாலிட் டு லிக்யூட் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்யூட் அப்படின்னு பார்த்தோம்னா எது வரும்னா மெல்ட்டிங். சாலிட் டு லிக்யூட் மெல்ட்டிங். லிக்யூட் டு கேஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வேப்பரைசேஷன் சொல்லுவோம், வேப்பரைசேஷன். அடுத்து சாலிட் டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பதங்கமாதல்னு சொல்லுவோம், பதங்கமாதல், சப்ளிமேஷன். சாலிட் டு கேஸ் அப்படின்னு சொல்லணும்னா சப்ளிமேஷன், பதங்கமாதல், சப்ளிமேஷன். கேஸ் டு லிக்யூட், கேஸ் டு லிக்யூட் அப்படின்னா கண்டென்சேஷன், குளிர்வித்தல். அப்படின்னு கேஸ் டு லிக்யூட்னா கண்டென்சேஷன், குளிர்வித்தல். கேஸ் டு சாலிட், கேஸ் டு சாலிட், கேஸ் டு சாலிட் அப்படின்னா டெபோசிஷன், படிதல். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு பாருங்க, லிக்யூட் இன்டு சாலிட், லிக்யூட் டு சாலிட் அப்படின்னா ஃப்ரீசிங். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 27. Conduction is the way of heat transfer which takes place in a dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் டேஷில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ சாலிட், ஆப்ஷன் பி லிக்யூட், ஆப்ஷன் சி கேஸ், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ சாலிட், வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் டேஷில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ திடப்பொருள், சாலிட். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 28. When an ebonite rod is rubbed with a fur, the charge accrued by the fur is dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பாருங்க. ஆப்ஷன் ஏ நெகட்டிவ், எதிர் மின்னோட்டமா. ஆப்ஷன் பி வந்துட்டு பாசிட்டிவ், நேர் மின்னோட்டமா. ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்லி பாசிட்டிவ் அண்ட் பார்ட்லி நெகட்டிவ், பகுதி நேர் மின்னோட்டம் மற்றும் பகுதி எதிர் மின்னோட்டமா. இல்லை வந்துட்டு ஆப்ஷன் டி எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னோட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேர் மின்னோட்டம். ஆப்ஷன் பி பாசிட்டிவ், பாசிட்டிவ். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 29. The electrification of 2 different bodies on rubbing is because of the transfer of dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2 பொருள்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூட்ரான்கள், ஆப்ஷன் பி புரோட்டான்கள், ஆப்ஷன் சி எலக்ட்ரான்கள், ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி எலக்ட்ரான்ஸ், ஆப்ஷன் சி எலக்ட்ரான்கள். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 30. Which of the following a simple circuit must have அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு எளிய மின்சுற்றை அமைக்க தேவையான மின்கூறுகள் எவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க, எனர்ஜி சோர்ஸ், பேட்டரி, லோடு. ஆற்றல் மூலம்,
மின்கலம் மின்தடை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் வந்துட்டு பாருங்கள் எனர்ஜி சோர்ஸ் வயர் லோடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆற்றல் மூலம் மின் கம்பி சாவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்கள் எனர்ஜி சோர்ஸ் வயர் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆற்றல் மூலம் மின் கம்பி சாவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்கள் பேட்டரி வயர் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு எளிய மின் சுற்றை அமைக்க தேவையான மின்கூறுகள் என்னென்னு பார்த்தோன்னா மின்கலம் மின்கம்பி சாவி பேட்டரி வயர் சுவிட்ச். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 31. An electroscope has been charged by induction with the help of charged glass rod. The charge on the electroscope is dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நெகட்டிவ், ஆப்ஷன் பி பாசிட்டிவ், ஆப்ஷன் சி போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி எபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்துட்டு பாருங்கள் ஒரு நிலைமின் காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது. நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த வகையான மின்னூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் எதிர் மின்னூட்டம், ஆப்ஷன் பி நேர் மின்னூட்டம், ஆப்ஷன் சி நேர் மற்றும் எதிர் மின்னூட்டம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நேர் மின்னூட்டம். கொஸ்டின் நம்பர் 32. ஃபியூஸ் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள் மின் உருகி என்பது ஒரு டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ வந்துட்டு எ சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தமிழில் பாருங்கள் சாவி, ஆப்ஷன் பி எ ஒயர் வித் லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் குறைந்த மின்தடை கொண்ட ஒரு மின் கம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்கள் எ ஒயர் வித் ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி அதிக மின்தடை கொண்ட ஒரு மின் கம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்கள் எ ப்ரொடெக்டிவ் டிவைஸ் ஃபார் பிரேக்கிங் அண்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் ஆப்ஷன் டி பாருங்கள் மின் சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபியூஸ் அப்படின்றது என்னென்னா எ ப்ரொடெக்டிவ் டிவைஸ் ஃபார் பிரேக்கிங் அண்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட். இதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 33. Sound waves travel very fast in dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க தமிழில் பாருங்க ஒலி அலைகள் எதில் மிக வேகமாக பரவுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஏர் காற்று, ஆப்ஷன் பி மெட்டல்ஸ் உலோகங்கள், ஆப்ஷன் சி வேக்கம் வெற்றிடம், ஆப்ஷன் டி லிக்யூட்ஸ் திரவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சவுண்ட் வேவ்ஸ்ங்கிறது பொதுவாக வந்துட்டு எதில் வந்துட்டு வேகமாக பரவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சாலிட்ஸில் வந்துட்டு வேகமாக வந்துட்டு பரவும். அப்போ வந்துட்டு லிக்யூடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாலிடை விட வந்துட்டு லெஸ் தேனாக தான் வந்துட்டு லிக்யூடில் வந்துட்டு சவுண்ட் வேவ்ஸ் வந்துட்டு பரவும். அதே மாதிரி பாருங்கள் வெற்றிடம் வேக்கமில் வந்துட்டு சவுண்ட் வேவ்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகாது, பரவாது. cannot travel சவுண்ட் வேவ்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெற்றிடத்தில் வந்துட்டு பரவாது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஸில் பார்த்தீங்கன்னா வெரி லெஸ் அமௌண்ட் வந்துட்டு பரவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் வெரி ஃபாஸ்ட் இன் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மெட்டல்ஸ். இந்த இடத்துல வந்துட்டு சாலிட்ஸில் தான் வந்துட்டு அதிகமாக வரும். சாலிடுங்கிறது மெட்டல். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி உலோகங்கள். Question number 34. Which of the following are the characteristics of vibrations அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள் பாயிண்ட் 1 பாருங்கள் ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் 2 வந்துட்டு பாருங்கள் டைம் பீரியட். பாயிண்ட் 3 வந்துட்டு பாருங்கள் பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் 4 வந்துட்டு லவுட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்கள் பின் வருவனவற்றுள் அதிர்வுகளின் பண்புகள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பாயிண்ட் 1 அதிர்வெண், கால அளவு, சுருதி, உரப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா அதிர்வெண் அப்படின்றது வந்துட்டு அதிர்வுகளின் பண்பு அப்படிங்கிற கிடையாது, கால அளவும் கிடையாது, சுருதி மற்றும் உரப்பு லவுட்னஸ் இது ரெண்டுமே வந்துட்டு சரியாக இருக்குது. அப்போ வந்துட்டு அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 3 and 4 3 மற்றும் 4 ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் 3 மற்றும் 4. இதில் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் பிட்ஸ் சுருதி. இதில் வந்து பிட்ஸ் வந்துட்டு எதில் இருந்து வந்துட்டு வரும்னு பார்த்தோம்னா வயலின் ஃப்ளூட் விசில் இதில் இருந்தெல்லாம் வந்துட்டு இந்த பிட்ஸ் வந்துட்டு வரும். அதே மாதிரி பாருங்கள் லவுட்னஸ் யூனிட் ஆஃப் லவுட்னஸ் அப்படின்றது வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா டெசிபல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், டிபி. இதில் வாய்ஸ் ஆஃப் ஃபீமேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் தென் மேல்.
Question number 35. The amplitude of the sound wave decides its dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒலி அலைகளின் வீச்சு இதை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீட், ஆப்ஷன் பி வந்துட்டு பிட்ச், ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லவுட்னஸ், ஆப்ஷன் டி ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்க, ஆப்ஷன் ஏ வேகம், ஆப்ஷன் பி சுருதி, ஆப்ஷன் சி உரப்பு, ஆப்ஷன் டி வந்துட்டு அதிர்வெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, the amplitude of the sound wave decides its loudness. Option C is the correct answer. இதில் unit of amplitude என்னன்னு பார்த்தோம்னா மீட்டர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 36. What kind of musical instrument is a சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சித்தார் எந்த வகையான இசைக்கருவி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ பாருங்க ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆப்ஷன் பி பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆப்ஷன் டி வந்துட்டு நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது கம்பிக்கருவின்னு சொல்லுவோம் தமிழில், பி வந்து பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது தாள வாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது காற்று கருவி, ஆப்ஷன் டி வந்துட்டு நன் ஆஃப் தி எபோ, இவை எதுவும் இல்லை. வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஏ சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது என்ன ஆன்சர் ஒன்று ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயலின், கிட்டார் இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வரும். அடுத்து பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா, பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ட்ரம் அண்ட் தப்லா, இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் தாள வாத்தியமுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்லலாம். சித்தார் எந்த வகையான இசைக்கருவி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கம்பிக்கருவி. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 37. Find the odd one out அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹார்மோனியம், ஆப்ஷன் பி ஃப்ளூட், ஆப்ஷன் சி வந்துட்டு நாதஸ்வரம், ஆப்ஷன் டி வந்துட்டு வயலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இசைக்கருவிகள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ ஹார்மோனியம் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர் ப்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், காற்றினால் வந்துட்டு ஏர் ப்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு ஃப்ளூட் அப்படின்றதும் ஏர் ப்ளோன். இது பாருங்கள் நாதஸ்வரமும் வந்துட்டு ஏர் ப்ளோன். இங்கே வயலின் அப்படின்றது மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது மட்டும் தனியாக இருக்குது. இப்போ இந்த 3 வகை இந்த 3 வந்துட்டு ஹார்மோனியம், ஃப்ளோட் அண்ட் நாதஸ்வரம் இது 3மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே வகையை சார்ந்தது. இந்த வயலின் மட்டும் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஸோ வந்துட்டு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட், பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா வயலின், ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 38. Noise is produced by dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இரைச்சலை ஏற்படுத்துவது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வைப்ரேஷன்ஸ் வித் ஹை ஃப்ரீக்வன்சி, அதிக அதிர்வெண் கொண்ட அதிர்வுகள், ஆப்ஷன் பி வந்துட்டு ரெகுலர் வைப்ரேஷன்ஸ், ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கமான அதிர்வுகள், ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க ரெகுலர் அண்ட் பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஒழுங்கான மற்றும் சீரான அதிர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க இர்ரெகுலர் அண்ட் நான் பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகள் கொடுத்துருக்காங்க. இங்க இரைச்சலை ஏற்படுத்துவது எதுன்னு பார்த்தோம்னா இர்ரெகுலர் அண்ட் நான் பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ் தான் இதுக்கு கரெக்டாக வரும். ஸோ வந்துட்டு ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 39. The range of audible frequency for the human ear is dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க 2 Hz to 2000 Hz அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்துட்டு 20 Hz to 2000 Hz அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க 20 Hz to 20,000 Hz அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க 200 Hz to 20,000 Hz அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 20 Hz முதல் 20,000 Hz வரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் சி வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 40. If the amplitude and frequency of a sound wave are increased, which of the following is true அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒலி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது பின்வருவனவற்றுள் எது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் ஏ லவுட்னஸ் இன்க்ரீசஸ் அண்ட் பிட்ச் இஸ் ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது உரப்பு அதிகரிக்கிறது மற்றும் சுருதி அதிகமாக இருக்கும். ஆப்ஷன் பி பாருங்க லவுட்னஸ் இன்க்ரீசஸ் அண்ட் பிட்ச் இஸ் அன்சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி உரப்பு அதிகரிக்கிறது மற்றும் சுருதி மாறாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்க லவுட்னஸ் இன்க்ரீசஸ் அண்ட்
pitch is lower அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சத்தம் அதிகரிக்கிறது மற்றும் சுருதி குறைவாக இருக்கும். அடுத்து ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க loudness decreases and pitch is lower அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உரப்பு குறைகிறது மற்றும் சுருதி குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ loudness increases and pitch is higher அப்படின்றது இதுக்கான சரியான ஆன்சர். உரப்பு அதிகரிக்கிறது மற்றும் சுருதி அதிகமாக இருக்கும். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 41. Which of the following may be caused by noise அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இரைச்சலால் ஏற்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இரிட்டேஷன் எரிச்சல், ஆப்ஷன் பி ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம், ஆப்ஷன் சி நர்வஸ்னஸ் பதட்டம், ஆப்ஷன் டி வந்துட்டு ஆல் தி எபோ. அப்போ இரைச்சலால் ஏற்படுவது எது எதுன்னு பார்த்தோம்னா இது எல்லாமே தான் வரும். ஏன்னா எரிச்சல் அப்படின்றதும் வந்துட்டு கண்டிப்பாக வரும், மன அழுத்தமும் வரும், அதனால பதட்டமும் ஏற்படும். ஸோ வந்துட்டு இவை அனைத்தும் ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இவை அனைத்தும். Question number 42. A magnet attracts dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பின் வருவனவற்றுள் காந்தத்தால் கவரப்படும் பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ உடன் மெட்டீரியல் மரப்பொருள்கள், ஆப்ஷன் பி எனி மெட்டல் ஏதேனும் ஒரு உலோகம், ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பர் தாமிரம், ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க அயன் அண்ட் ஸ்டீல் இரும்பு மற்றும் எஃகு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பின் வருவனவற்றுள் காந்தத்தால் கவரப்படும் பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இரும்பு மற்றும் எஃகு. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 43. One of the following is an example for permanent magnet அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்க கீழ்காணும் ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும். இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்க எலக்ட்ரோ மேக்னெட் மின்காந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து மொமெண்டல், அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் பாருங்க சாஃப்ட் அயன் தேன் இரும்பு, ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியோடிமியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் கீழ்காணும் ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி நியோடிமியம். Option D is the correct answer. Question number 44. The south pole of the bar magnet and the north pole of the U-shaped magnet will dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சட்ட காந்தத்தின் தென்முனையும் U வடிவ காந்தத்தின் வடமுனையும் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா attract each other. ஓகே, அட்ராக்ட் ஈச் அதர்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றை ஒன்று கவரும். ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க ரிப்பல் ஈச் அதர் ஒன்றை ஒன்று விளக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க நெய்தர் அட்ராக்ட் நார் ரிப்பல் ஈச் அதர், அதாவது ஒன்றை ஒன்று கவரவோ விளக்கவோ செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க நன் ஆஃப் தி எபோ மேற்கண்டவற்றுள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் சவுத் போல் ஆஃப் ஏ பார் மேக்னெட் அண்ட் நார்த் போல் ஆஃப் ஏ யூ ஷேப்டு மேக்னெட் இது ரெண்டுமே வந்துட்டு வெவ்வேறு துருவங்கள். அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா அட்ராக்ட் ஈச் அதர். ஆப்ஷன் ஏ அட்ராக்ட் ஈச் அதர் ஒன்றை ஒன்று கவரும். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 45. The shape of the Earth's magnet field resembles that of an imaginary dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க தமிழில் பாருங்க கற்பனையான புவிகாந்த புலம் எந்த வடிவத்தினை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க யூ ஷேப்டு மேக்னெட், ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட் மின்னோட்டத்தை கடத்தும் நேர்கடத்தி, அண்ட் ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க சொலினாய்டு காயில் வரிச்சுருள், ஆப்ஷன் டி வந்துட்டு பார் மேக்னெட் சட்ட காந்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் புவிகாந்த புலம் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெசம்பிள்ஸ் தட் ஆஃப் என் இமேஜினரி டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி பார் மேக்னெட் சட்ட காந்தம். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 46. MRI stands for dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்க MRI என்பதன் விரிவாக்கம் என்னன்னு வந்துட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பாருங்க மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்க மேக்னெட்டிக் ரன்னிங் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து மேக்னெட்டிக் ரேடியோ இமேஜிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு பாருங்க மேக்னெட்டிக் ரேடார் இமேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டி ஆப்ஷன் பாருங்க மேக்னெட்டிக் ரேடார் இமேஜிங் அப்படின்றது தவறானது. ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க மேக்னெட்டிக் ரேடியோ இமேஜிங் அப்படின்றதும் தவறானது. ஆப்ஷன் பி பாருங்க மேக்னெட்டிக் ரன்னிங் இமேஜ்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு தவறா இருக்கு. ஸோ MRI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்ஷன் ஏ மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 47. A compass is used for dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க plotting magnetic lines, ஆப்ஷன் பி வந்துட்டு detection of magnetic field, ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா navigation, ஆப்ஷன் டி வந்துட்டு all of these அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் a compass is used for plotting magnetic lines இதுவும் சரியா இருக்கு, detection of magnetic field இதுவும் வந்துட்டு சரியா தான் இருக்கு, அண்ட் ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க navigation இதுவும் சரியா தான் இருக்கு. ஸோ all of these ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 48. Which of the following is a celestial
பாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பின் வருவனவற்றுள் எது வான் பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ சன், ஆப்ஷன் பி வந்துட்டு மூன், ஆப்ஷன் சி ஸ்டார்ஸ், ஆப்ஷன் டி வந்துட்டு ஆல் ஆஃப் தி எபோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ஆல் தி எபோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சன் அப்படின்றதும் வந்துட்டு செலஸ்டியல் பாடி தான், ரைட்டு. ஆப்ஷன் பி வந்துட்டு மூன், இதுவும் ரைட்டு. ஆப்ஷன் சி வந்துட்டு ஸ்டார்ஸ், இதுவும் ரைட்டு. ஆப்ஷன் டி ஆல் தி எபோ, ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 49, மங்கள்யான் வாஸ் சென்ட் டு டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து பாருங்க, மங்கள்யான் டேஸுக்கு அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மூன். ஆப்ஷன் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூன் சந்திரன், ஆப்ஷன் பி வந்துட்டு மார்ஸ், ஆப்ஷன் சி வந்துட்டு வீனஸ், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. மூன் சந்திரன் இது வந்துட்டு தவறானது, வீனஸ் வெள்ளி அப்படின்றதும் தவறானது, மெர்க்குரி புதன் அப்படின்றதும் தவறானது. மங்கள்யான் எதுக்கு அனுப்பியிருப்பாங்கன்னா செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பியிருப்பாங்க. ஆப்ஷன் பி மார்ஸ், செவ்வாய் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 50, சந்திரயான் 1 வாஸ் லான்ச்டு ஆன் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்க, சந்திரயான் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 22 அக்டோபர் 2008, ஆப்ஷன் பி 8 நவம்பர் 2008, ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க 22 ஜூலை 2019, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா 22 அக்டோபர் 2019 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சந்திரயான் 1 வாஸ் லான்ச்டு ஆன் 22 அக்டோபர் 2008, ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 51, டேஸ் இஸ் கால்ட் தி ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சிவப்புக்கோள் என்று அழைக்கப்படுவது டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மெர்க்குரி புதன், ஆப்ஷன் சி பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீனஸ் வெள்ளி, ஆப்ஷன் சி வந்துட்டு எர்த் பூமி, ஆப்ஷன் டி வந்துட்டு மார்ஸ் செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் சிவப்புக்கோள் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி செவ்வாய், ஆப்ஷன் டி மார்ஸ், ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 52, which of the following is the working principle of rockets அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ராக்கெட்டில் பயன்படுத்தும் தத்துவம் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, ஆப்ஷன் பி வந்துட்டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா, ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஆப்ஷன் டி வந்துட்டு ஆல் தி எபோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஆப்ஷன் சி நியூட்டனின் 3ஆம் விதி தான் வந்துட்டு எதுக்கு பயன்படுதுன்னா ராக்கெட்டில் பயன்படுத்தும் தத்துவம் நியூட்டனின் 3ஆம் விதி ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 53, கிரையோஜெனிக் ஃபியூல்ஸ் ஆர் ஸ்டோர்ட் அட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் தமிழில் பாருங்கள், கிரையோஜெனிக் எரிபொருள் எவ்வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ பாருங்கள் ரூம் டெம்பரேச்சர், ஆப்ஷன் பி வந்துட்டு லோ டெம்பரேச்சர், ஆப்ஷன் சி வெரி லோ டெம்பரேச்சர், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெரி ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் கிரையோஜெனிக் ஃபியூல்ஸ் ஆர் ஸ்டோர்ட் அட் வெரி லோ டெம்பரேச்சர், ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். மிக குறைந்த வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும் எது கிரையோஜெனிக் எரிபொருள்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 54, டேஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் மேன்ட் மிஷன் ஆஃப் நாசா டு கோ டு தி மூன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், நாசாவின் திட்டம் முதலில் டேஸ் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ பாருங்கள் அப்போலோ 5, ஆப்ஷன் பி வந்துட்டு அப்போலோ 8, ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போலோ 10, ஆப்ஷன் டி வந்துட்டு அப்போலோ 11 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா நாசாவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மனிதர்களை எந்த திட்டத்தின் மூலம் அனுப்புது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த மிஷன் மூலியமானா ஆப்ஷன் பி அப்போலோ 8. ஆப்ஷன் பி அப்போலோ 8 வாஸ் தி ஃபர்ஸ்ட் மேன்ட் மிஷன் ஆஃப் நாசா டு கோ டு தி மூன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 55, which of the following has curved reflecting surface? ஆப்ஷன் ஏ தமிழில் பாருங்கள், வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள், ஆப்ஷன் ஏ வந்துட்டு பிளான் மிரர்ஸ் சமதள ஆடிகள், ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்கள் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் கோளக ஆடிகள், ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்கள் சிம்பிள் மிரர்ஸ் சாதாரண ஆடிகள், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி எபோ இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், ஆப்ஷன் பி கோளக ஆடிகள், ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 56, the spherical mirror with a reflecting surface curved inward is called dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்க, உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பை உடைய வளைவு ஆடி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு கன்வெக்ஸ் மிரர் குவி ஆடி, ஆப்ஷன் பி வந்துட்டு கன்கேவ் மிரர் குழி ஆடி, ஆப்ஷன் சி வந்துட்டு கர்வ்டு மிரர் வளைவு ஆடி, ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி எபோ இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் the spherical mirror with a reflecting surface curved inward is called concave mirror, ஆப்ஷன் பி concave mirror குழி ஆடி, ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 57, the imaginary line passing through the
சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் போல் ஆஃப் எ ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் கால்டு டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து தமிழில் வந்துட்டு பாருங்கள், ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு டேஸ் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பாருங்கள். ஆப்ஷன் ஏ சென்டர் ஆஃப் கர்வேச்சர், போல், பிரின்சிபல் ஆக்சிஸ், ரேடியஸ் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்கள், வளைவு மையம் ஆப்ஷன் ஏ வளைவு மையம், ஆப்ஷன் பி ஆடி மையம், ஆப்ஷன் சி வந்துட்டு முதன்மை அச்சு, ஆப்ஷன் டி வந்துட்டு வளைவு ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு முதன்மை அச்சு எனப்படும். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 58, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டைமண்ட் இஸ் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள், இது ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் பார்த்துருக்கோம். வைரத்தின் ஒளிவிலகல் எண் டேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ 2.41, ஆப்ஷன் பி 1.56, ஆப்ஷன் சி வந்துட்டு 1.5, ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.41. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, வைரத்தின் ஒளிவிலகல் எண் 2.41. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 59, ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்ட்டு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள், கன்கேவ் மிரர்ஸ் ஃபார்ம் எ ரியல் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்கள், கூற்று 1, குழி ஆடிகள் மெய்பிம்பத்தினை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2, கன்கேவ் மிரர்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் மேக்கப் மிரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 வந்துட்டு பாருங்கள், குழி ஆடிகள் அலங்கார ஆடிகளாக பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பாருங்கள். இதில் வந்துட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கன்கேவ் மிரர்ஸ் ஃபார்ம் எ ரியல் இமேஜ், இது வந்துட்டு சரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கன்கேவ் மிரர்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் மேக்கப் மிரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு சரியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் சி 1 and 2 கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 60, ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள், எலக்ட்ரிக் வயர்ஸ் வில் எக்ஸ்பேண்ட் டூரிங் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்கள், வாக்கியம் 1, மின் வட கம்பிகள் இரவு நேரங்களில் விரிவடைகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு பாருங்கள், எலக்ட்ரிக் வயர்ஸ் வில் கான்ட்ராக்ட் டூரிங் டே டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வாக்கியம் 2, மின்வட கம்பிகள் பகல் நேரங்களில் சுருங்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு இது 2 வந்துட்டு மாறி இருக்கு. எக்ஸ்பேண்ட் டூரிங் டே டைம்னு வரணும், எலக்ட்ரிக் வயர்ஸ் வில் எக்ஸ்பேண்ட் டூரிங் டே டைம்னு வரணும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எலக்ட்ரிக் வயர்ஸ் வில் கான்ட்ராக்ட் நைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் டி 1 and 2 ராங். ரெண்டுமே வந்துட்டு தவறாக இருக்குது. ஸோ 1 and 2 ராங். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 61, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை டேஸுக்கு மேற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள், ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 1100, ஆப்ஷன் பி வந்துட்டு 1200, ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1300, ஆப்ஷன் டி வந்துட்டு 1500 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கு மேற்பட்டது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 62, இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ வந்துட்டு 3 கொடுத்துருக்காங்க, 3, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி வந்துட்டு 5, ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 63, கீழ்கண்டவற்றுள் இந்திய மொழி குடும்பங்களுள் தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இந்தோ ஆரிய மொழிகள், ஆப்ஷன் பி வந்துட்டு திராவிட மொழிகள், ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீன திபெத்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கீழ்கண்டவற்றுள் இந்திய மொழி குடும்பங்களுள் தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ இந்தோ ஆரிய மொழிகள். கொஸ்டின் நம்பர் 64, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்வதாக கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மேக்ஸ் முல்லர், ஆப்ஷன் பி ஹோக்கன், ஆப்ஷன் சி ஜியு போப், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ச அகத்திய லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்வதாக கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் டி ச அகத்திய லிங்கம். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 65, திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ வில்லியம் ஜோன்ஸ், ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எமினோ, ஆப்ஷன் சி வந்துட்டு கமில் சுவலபில், ஆப்ஷன் டி வந்துட்டு குமரிலப்பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஆப்ஷன் டி குமரிலப்பட்டர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 66, தமிழ் என்ற சொல் பலவாறு திரிந்து திராவிடா என்று வந்ததாக விளக்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்கள் வி ராமசாமி, ஆப்ஷன் பி வந்துட்டு ஹிராஸ் பாதிரியார், ஆப்ஷன் சி வந்துட்டு ஹோக்கன், ஆப்ஷன் டி வந்துட்டு ஆந்திரனோவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஹிராஸ் பாதிரியார். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
கொஸ்டின் நம்பர் 67 வரைந்த ஓவியம் என்பது எவ்வகை தொடர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள், ஆப்ஷன் ஏ வினைமுற்று தொடர், ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வினையெச்ச தொடர், ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயரெச்ச தொடர், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா விழித்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி பெயரெச்ச தொடர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 68 படித்த இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள், ஆப்ஷன் ஏ வந்துட்டு பெயரெச்சம் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி வினைமுற்று, ஆப்ஷன் சி வினையெச்சம், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து படித்த அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரும்னா பெயரெச்சம். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 69 எழுதிய கடிதம் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ பாருங்கள் எச்சம், ஆப்ஷன் பி பெயரெச்சம், ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வினையெச்சம், ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்கள் இறந்த கால பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எழுதிய கடிதம் அப்படின்றது இறந்த கால பெயரெச்சம். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 70 பின்வரும் இணைகளை ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தமிழ் ப்ளஸ் தாய், தமிழ் தாய், இது சரியாக இருக்குது. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், வில் ப்ளஸ் கொடி, விற்கொடி, இதுவும் வந்துட்டு சரியாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நாடகம் ப்ளஸ் கலை, நாடக கலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு தவறாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இக் வரும், நாடக கலை அப்படின்ட்டு வரும். அப்போ தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கே தவறானது எதுன்னு பார்த்தோன்னா 3 மட்டும். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான சயின்ஸ் பார்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் அந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் அதுக்கான டிஸ்கஷன் வந்துட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.